முதல்ல நம்ம உயிரும் ஒளிதானா அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்போ பிராணாயாமம் பண்றதும் மந்திர ஜபம் பண்றதும் வாசியோகம் பண்றது இதெல்லாம் எதுக்கு? மனதை நெறிப்படுத்துறதுக்கு மட்டும்தான். குழந்தைக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு. உயிர் இல்லைன்னா ஜில்லுன்னு ஆயிருது, உயிர் இருக்கிறதுக்கு சூடு இருக்கு. அப்போ உயிருடைய தன்மை சூடு தானா? சூடுன்னா ஒளி, அக்னி, நெருப்பு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாமா? அப்போ உயிராகிய ஒளி நம்ம உடம்புல இருக்கிறதுனாலதான் நம்ம உடல் சுடுது. இது சின்ன குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கலாம்ல. அப்போ உயிர் இருக்கிற நமக்கு உடம்புல உஷ்ணம் இருக்கு, ஒளி இருக்கு, அக்னி இருக்கு, நெருப்பு இருக்கு, அப்படிதானே? அப்ப இந்த ஜீவாத்மா ஒளின்னா பரமாத்மாவும் பேரொளி தானே. உயிர்னாலும் ஆன்மானாலும் பிராணன்னாலும் ஜீவாத்மானாலும் எல்லாம் ஒண்ணுதான். உயிர் தான் பவர். யார் தன்னை உணர்வதற்காக தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க அறிவு துலங்க ஆரம்பிக்கிறது. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக ஆடினவர்க்கு வார்த்தை சொல்ல ஒரு சர்க்குரு வாக்கியம் பராபரமே. குருவை பெற்று குரு மூலமாக இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஞான தவம் செய்தா மட்டும்தான் உங்களுக்கு கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட முடியும். உங்களுக்குள்ள இருக்கிறார் இறைவன், உங்க ஆன்மாவாக, ஜோதியாக, ஒளியாக வெளிப்படுத்துங்க. அப்ப எங்க இருக்காரு, எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியணும்லவா? அதுக்குதான் குரு வேணும். அந்த கடவுளை நீங்க முதல்ல பயன்பாட்டுக்கு கொண்டு வாருங்க. உள்ளேயே வச்சு பூட்டி வச்சிருக்கீங்க, கொண்டு வாருங்க, வெளிப்படுத்துங்க. அதுக்குதான் இந்த தவம். ஞானம்ங்கிறது என்ன தெரியுமா? தெரியாத விஷயத்த பேசக்கூடாது, தெரிஞ்சதை மட்டும் பேசுங்க. தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நாம் முயற்சி பண்ணா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இறைவனே நம்ம கூட இருக்காருல்லவா, அதை முதல்ல நம்புங்க. நம்ம உயிரே இறைவன், ஒளியாக இறைவனே நம்ம உயிராக இருக்காரு. அவரை பிடிக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்க. அவரை பிடிச்சிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய அவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரபஞ்சத்தை படைச்சதே இறைவன் தானே, காத்துக்கிட்டு இருக்கிறதும் அவன் தானே. அவனை பிடிச்சிட்டா எல்லாம் தெரிஞ்சிட்டு போகுது. தெளிவு தான் உபதேசம். உயிர் செயல்படுது எப்படி தெரியுது? எப்படி செயல்படுது? புலன்கள் மூலமா. கண்ணு பார்க்குது, மூக்கு சுவாசிக்குது, வாய் பேசுறோம், சாப்பிடுறோம், காது கேட்குது, மூளை ஒவ்வொருத்தர் சொல்லதை வச்சு ஓரளவுக்கு செயல்படுது. 5 புலன்கள் மூலமாக தான் நம்ம உயிர் செயல்படுது. நம்ம ஒரு மனிதன் வாழ்கிறது இந்த 5 புலன்களால தான். அப்போ வாழ்க்கையே 5 புலன்களால தான் இருக்குது. அப்போ 5 புலன்கள் இருக்கிறது தலையில தான். அப்ப இந்த தலை தான் முக்கியமானது. 5 புலன்களும் இந்த சிரசுல இருக்கிறதுனாலதான் இந்த சிரசு முக்கியம். அப்ப 5 புலன்களும் செயல்படணும்னா உயிர் இருந்தா மட்டும்தான் முடியும். நம்ம தலையினுடைய உள்ள மத்தியில நம்முடைய உயிர் இருக்குது. அவங்க செய்த வினைகளுக்கு ஈடாட்டு தன்னென்ற தாளை, குளிர்ச்சி பொருந்திய தாள் திருவடியை எது கண்ணின்றி காட்டி களிம்பெரித்தானே. கண்ணுல காட்டி இறைவனுடைய திருவடிய உன்னுடைய கண்ணுல காட்டி களிம்பு, அதான் நம்ம உடம்புல உயிரை பற்றி இருக்கக்கூடிய மும்மலம், ஆணவம் கண்மம் மாயங்கிற களிம்பு. அதை அறுக்கணும். அறுக்கிறதுக்கு இதுதான் வழி. அதுக்கு இப்படிதான் திருமூலர் சொல்லிட்டாங்க. அப்ப நம்முடைய உயிர் ஸ்தானம் எதுன்னு சொல்லியிருக்காங்க, அது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிட்டாங்க. உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேல நம்முடைய உயிர் ஸ்தானம், அதான் நம்ம தலையினுடைய உள் மத்திய பகுதி. அங்க எப்படி இருக்கான்? வைத்த விளக்கு. அங்க ஒரு விளக்க வச்சிருக்கிறான். விளக்குன்னா ஒளி இருக்கு. விளக்குன்னா ஒளின்னு தானே அர்த்தம். தீ இருக்கு, அக்னி இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப அங்க ஒண்ணு இருக்குது. அது என்னது? விளக்கு. அது என்ன விளக்கு? அணையாத விளக்கு. ஆன்மாவுக்கு அழிவு இல்லைல்ல, உடல் தானே அழியுது, உயிர் அழியாது இல்லவா? பரிபூர்ணமா அறிவு விருத்தி ஆனவன் தான் ஞானி. அப்ப அறிவு விருத்தி ஆகும் போது யார்கிட்ட போய் கேட்கணும்? உங்களுக்கு தான் எல்லாம் தொலங்குமே. தவம் செய்தா மட்டும் எப்படி மூளை செயல்படும்? இறைவன் நம்ம தலையில உள்ள மத்தியில இருக்காரு, ஒளியாக இருக்கிறாரு. அது எப்படி செயல்படுது, அது எப்படி விருத்தி பண்றதுன்னா, அப்ப அந்த ஒளி இப்போ ஓரளவுக்கு சக்தி கொடுத்து மூளை இயங்குது. முழுமையான சக்தி அங்க வரணும். நம்முடைய மூளையினுடைய மடல்கள், செல்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு. இது நீங்க உயிர் ஆற்றல் இங்க வரும்போது, இங்க மத்தியில எல்லாம் இருக்கு, இந்த உயிர் ஆற்றல் இங்க வரும்போது இது இப்படியே மலர ஆரம்பிக்கும். அந்த சுத்த உஷ்ணம் தவத்தினால நம்ம உயிர் ஆற்றல் மேலெழும்பி வரும்போது அந்த உஷ்ணத்தால விரியும், செயல்படும். இப்படி தவம் பண்றது உள்ளதானே, பக்கத்துல தானே இருக்கு, உள்ள மத்தியில தானே இருக்கு. அங்கிருந்து கொஞ்சம் அந்த ஒளிய உஷ்ணத்தை மேல எழுப்பிட்டா போறோம். அதுக்கு யார் வேணும்? குரு வேணும். தலைக்குள்ள மத்தியில இருக்குது உயிர். அதை எப்படி நம்ம தூண்டி பெருசாக்குறது, எப்படி இதை செயல்படுத்த வைக்கிறது?
இப்ப நம்ம கண்ணில் ஒளி இருக்குது, உயிர் ஒளி வந்து நம்ம தலைக்கு உள்ள மத்தியில எல்லாம் இருக்குது. கண்ணில் எப்படி வந்து தலைக்கு உள்ள மத்தியில எல்லாம் ஒளி இருக்குது. நம்ம கண் தலை எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் உச்சின்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு நரம்பு அப்படி வருது, இந்த இடத்துல அண்ணாக்கு மேல இந்த இடத்துல வந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தமெரிதடி. இந்த இடத்துல நம்ம உயிர் ஸ்தானம். இந்த உயிர் ஸ்தானத்துல இருந்து ஒரு நாடி வலது கண்ணுக்கு வந்து சேருது, இன்னொரு நாடி இடது கண்ணுக்கு வந்து சேருது. இப்படி வர்றதுனால தான் இந்த ஒளி இந்த கண்ணுல தெரியுது. கண்ணுக்கு மட்டும்தான் டைரக்டா உயிரோடு ஒரு கனெக்ஷன் ஆன வச்சிருக்கிறான். கண்ணுல ஒளி இருக்கா? இந்த ஒளி தான் இங்க தெரியுது. குருடனுக்கு கண்ணுல வந்து இந்த ஒளி தெரியுற மாதிரி இங்க ஒரு மறைப்பு, அங்க ஒரு தரை விழுந்து போச்சு. அதனால அவனுக்கு இந்த ஒளி இங்க வராதனால பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லை. நமக்கு இங்க ஒரு ஓப்பனிங் இருக்குது, அதனால இங்க உள்ள ஒளி இங்கேயும் தெரியுது, இங்கேயும் தெரியுது. புரியுதா? இங்க உள்ள ஒளி இங்க தெரிஞ்சா நம்ம இங்க எப்படி போலாம்? எங்க இருந்து வருதோ அங்கேயும் போயிருங்க. இங்க இருந்து தானே வருது, அப்படியே போயிடலாம். ஃப்ரண்ட்ல மூவ் ஆகுது, அப்படியே ரிவர்ஸ்ல போயிடலாம்ல. இங்க ஒரு நாடு இருந்ததுனால தானே இங்க உள்ள ஒளி இங்க தெரியுது. அப்ப இங்க போகணும்னா இப்படியே போயிடலாமே, பின்னோக்கி போயிட்டா போச்சு. இதுதான் அக வழிபாடு. அக வழிபாடு மானச பூஜை என்னன்னா இதுதான். இதுதான் ஞானம். ஞானத்துல தான் அக வழிபாடு செய்ய முடியும். இங்க இருக்கிற ஒளியை பிடிச்சு தான் இங்க வர முடியும், ஆத்ம ஜோதியை பிடிக்க முடியும். இதுதான் வழி. இதை தவிர வேற ஒரு வழியும் கிடையாது. உயிர் இங்க இருக்கு, அது துலங்குற இடம் ரெண்டு கண்லையும். அப்ப ரெண்டு கண் விளையாட்டு உள்ள போயிட்டீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டை பிடிச்சுக்கலாம், அங்க இருந்து மேல வந்துடலாம். இங்க வரும்போது மூளையினுடைய 1008 இதழ் தாமரையும் மலரும். ஒளி இங்க வரணும், இங்க இருந்து இங்க வந்து இங்க இருந்து இங்க வரணும். நம்ம செய்ய வேண்டிய வேலையே இதுதான். இதுதான் ஞானம். இப்படித்தான் தவம் செய்யணும், பிராக்டிஸ் பண்ணணும், ஞானம் கிடைக்கும். அப்போ நமக்கு அந்த ஞானம் பெறணும்னு தான் எல்லாரும் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. மரணமில்லா பெருவாழ்வு, இனிமேல் பிறவாத ஒரு நிலை. அதுக்கு நம்முடைய உயிர் ஆற்றலை பெருக்கணும். அப்போ உயிர் எங்க இருக்கு, எப்படி இருக்குங்கிறத பார்த்து எப்படி தவம் செய்தா பெருக்கலாம்ங்கிறதையும் பார்த்து அந்த முறையில் தவம் செய்யும்.